மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இயர்ஃபோன்ஸ் டிவி சரியா, அதான் செகண்ட் சேனல். இது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இயர்ஃபோன்ஸ் பிசி பாரம், அது வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இயர்ஃபோன்ஸ் டிவி ஃபுல் ஆன் ஃபன்னி என்டர்டெயின்மெண்ட் சேனல். ஸோ டக்குன்னு போங்க, லிங்க் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லெட்ஸ் மீட் தேர் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் சில்வர் பட்டன் வீடியோ எப்போ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வணக்கம், ஷோ பால்ஸ் பிசி பாரம் மிஸ்டர் இயர்ஃபோன்ஸ். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ நம்ம ரியாக்ட் பண்ண போகிறது அன்பே டயானா அப்படிங்கிற படத்தோட அஃபிஷியல் டைட்டில் டீசருக்கு. திஸ் இஸ் ஸ்டாரிங் நம்ம பாரி இளவழகன் அவர்கள் அண்ட் ரம்யா ரங்கநாதன் அவர்கள். பாரி அவர்கள் வந்துட்டு ஜமான் சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாப்புல. இஃப் ஐம் நாட் ராங், ஹீ இஸ் த ரைட்டர் அண்ட் டைரக்டர் அஸ் வெல் ஆஃப் த ஃபிலிம். அண்ட் நடிச்சிருப்பாரு மனுஷன், செம்ம டேலண்ட்டு, சரியான டேலண்ட்டு, அவுட்ஸ்டாண்டிங் ஃபிலிம். நீங்கள் அந்த படம் பாருங்கள், ஒரு மாதிரி பண்ணிடுவோம். அந்த படம் அவுட்ஸ்டாண்டிங்காக நடிச்சிருப்பாப்புல மொத்த படத்துலையுமே. அண்ட் மொத்த கதை படமாகவே வந்து அமேசிங்காக இருக்கும். ஓடிடிலேயாச்சும் பார்த்துருங்க, டெஃபினட்டாக தேட்டரில் பார்த்தீங்களா என்ன எதுன்னு தெரியல, பட் ஓடிடிலேயே பார்த்துருங்க. அவுட்ஸ்டாண்டிங் படம், ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே டப்புன்னு ஒரு ஷிஃப்ட்டு, பயங்கர வேர்சிட்டைலாக தெரிகிற ஒரு மனுஷன். அங்கே அப்படி ஒரு கேரக்டர் நடிச்சு டக்கு இங்கே பார்த்தா ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக ரகலையாக போகும்னு நினைக்கிறேன். என்ன ஏதுன்னு தெரியல. அண்ட் ரம்யா அவர்கள் வந்துட்டு ஃப்ரம் நீக் அண்ட் ஐ திங்க் ஷீ வில் பி அ வெரி எக்ஸைட்டிங் காம்பினேஷன். ரெண்டு பேரும் பயங்கர எக்ஸைட்டிங் காம்பினேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் நான். சேத்தன் சார் இருக்காங்க, ரோஜா மேம் இருக்காங்க. ஓ நைஸ் நைஸ் நைஸ், வி ஹேவிங் சம் அமேசிங் ஸ்டார் காஸ்டிங். அண்ட் கோபி அரவிந்த் அவர்கள் அண்ட் மெனி மோர். ஓகே, சேத்தன் சார் ஜமாலியே இருப்பார், மன்சா அப்படி ஒரு ரோல் பண்ணியிருப்பாப்புல. சேத்தன் சார் விட்டு பிரிகிறாருங்க ரீசெண்ட் டைம்ஸில். ஓகே, nevertheless பரத் சங்கர் அவர்கள் மியூசிக். I'm excited for this as well. மாவீரன் மியூசிக் டைரக்டர், அவரோட மியூசிக் I was a very big fan when the movie came out. So I am thrilled for this combination. என்ன ஏதுன்னு பார்த்தால அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு, பட் பொறுமையாக இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சொல்லி. Let's get started with அன்பே டயானா official title teaser. Here we go. ஓ மகா, எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இந்த பிக்சர்ல உங்களுக்குலாம் ஒரு கதை சொல்லான்னுக்கிறேன். சென்னையில என்ன ஏரியா வேணா கெத்தாக்கலாம்ப்பா, ஆனா நம்ம ஓல்டு ஓஜி மெட்ராஸ்ல முக்கியமான மஸ்த் ஏரியான்னா வேசார்பாடி தான். வட சென்னைனாவே நாம தான். ஆமா, வட சென்னை நீங்க தானா? பக்கத்துலயே இருக்கு, நாங்க ஆளா தெரியல. போயா அப்படி தம்பி, மேல சொல்லுப்பா. நோ தேங்க்ஸ் டா. நோ, அவர் சொன்ன மாதிரி கெத்து ஏரியா பக்கத்துல இருக்கிற மஸ்த் ஏரியானா அது நம்ம ஷார்ட்ஸ். மெட்ராஸ்ல டிராபிக் சிக்னல் இல்லாத ஒரே ஏரியானா அது நம்மளுக்கு தான்ப்பா. பெங்களூர் ஃபர்ஸ்ட் லேபர் தமிழ் பேசுற மாதிரியா வந்ததே பெரம்பூர்ல தான்ப்பா. 3 விதமான ரயில்வே ஸ்டேஷனு, விதவிதமா சோறு, விதவிதமா டெசர்ட்ஸ்னு மஸ்து பண்ணும். எல்லா விதமான ஜனமும் இருக்கிற இடம்ப்பா இது. அப்படி மஸ்து ஏரியால ரொம்ப நாள் பண்ணிருக்கிற நம்ம ஜடி தோஸ்தோட கதை தான்ப்பா இது. அவன் நேமு செருமாமில்லா சீதா கிருஷ்ணா. எஸ்கே. ஓகே, லுக்கிங்ல விக்ரமன் பிக்சர்ல வர்ற ஃபேமிலி மாதிரி இருக்கும். டேய் நானா, ஏய் கோபி. நான் கோபி அரவிந்த், சாரி. ஓகே, சொல்ற ஃபேமிலி பா இது. எல்லாம் போய்டா மகனே. 24 மணி நேரமே இக்லார் மாதிரி இருந்து டென்ஷன் பண்ற மம்மி, ஜாலியா கன்ற பேர்ல உயிரா வாங்குற டாடி, மம்மி மாதிரியே ஜெராக்ஸா வந்து இரிட்டேட் பண்ற தம்பி, எப்பயும் சோகமாக்குற அக்கா, ஜாலியாக்குற குழந்தை, எப்பா பாரு இவனை வச்சு செய்யற ஃப்ரெண்ட்ஸு, இதெல்லாம் எஸ்கேப்பிங் ஆகலான்னு சொல்லிட்டு லவ் பண்ணா. நம்ம ஆளுங்கிட்ட தெலுங்கு தெரியாதுன்ற நம்ம ஆளுங்க நீங்களே டிசைட் பண்ணிட்டா எப்படி? நைனா ஆங்கிலோ இந்தியன்ஸ் நைனா. ஐயோ பெருமாளே. லவ் அதுக்கு மேல ஒரு டென்ஷனா இருக்குதுப்பா. ஏய், பெரிய ஹீரோ மாதிரி நீ. லூசா நீ, எதுக்கு இப்படி பண்ற? நீ இப்ப மூடின்னு நான் சொல்றது சரி. வா. நம்மளோட கேவலமானவனா இருப்பான் போல. சக்கரை பொங்கலும் வடகரியும் மாதிரி தாச்சி தூ அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன் பா இவங்க ரெண்டு பேரும். You're wasting your time, bugger. சிக்குல நமக்கு இப்படி இவனை சுத்தி சுத்தி டென்ஷன் பண்ணி உயிர் வாங்குற கும்பலை எல்லாத்தையும் ஸ்மஸ்தா Nice. Cinematography superb. டயானா டிசோசாவை எப்படி மேரேஜ் பண்றான்றது தான்ப்பா இந்த. ஓகே 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 ஓகே. Fuck off, you bugger. ஏய் பின்னாடி. பேக்கர் சூப்பர். ஓகே ஓகே. சி இது தெரியல எனக்கு. ஐ டோன்ட் நோ, அந்த ஸ்லாங் ஒரு பர்டிகுலர் ஸ்லாங்கை ஃபாலோ பண்ணி இழுத்து பேசுகிற மாதிரி. பட் ஹலோ மகா நான் ஸ்டார்டிங்கில் எதுவும் சொன்னாங்க எனக்கு. ஐ திங்க் பெங்களூரில் இருக்கிற ஒரு ஆள் வந்து தமிழ் பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சது. ஐ திங்க் ஸோ. ஐ மைட் பி கம்ப்ளீட்லி ராங் as well. லெட் மீ நோ. அந்த ஸ்லாங் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபன்னி as well. நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு, ஒரு மாதிரி காமிக்கலாக போச்சு. அந்த ஒரு மாதிரி டோனை செட் பண்ணிச்சு. ஸோ ஒரு பக்கம் பாரி அவர்கள், என் பக்கம் ரம்யா அவர்கள். அவர் பாரி அவர்களோட ஃபேமிலி கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி போகுது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, கிளியராக சொல்லிட்டாங்க. அதுலேருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லி லவ் பண்ண, இங்கே இன்னொரு பக்கம் டார்ச்சர். இதெல்லாம் மீறி 2 பேருக்குள்ள கல்யாணம் ஆகுது. என்ன ஆகுது, வாட் இஸ் த ட்ராமா அப்படிங்கிறது தான் கதை. பட்
வெரி இன்ட்ரெஸ்டிங் டைட்டில் டீசர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்னா நான் என்ன சொல்கிறேன்னா அப்படியே அப்படியே யோசிக்க வச்சுன்னு சொல்ல, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ப்ரெசென்ட் பண்ண விதம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ வெரி வெல் மேட். டிஓபி ஒர்க் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஓபி யார்? ஓகே, ஷெலி கேலிஸ்ட் அவர்கள். ஓகே, நைஸ், எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். எஸ்பெஷலி போக 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 விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் கோபி அரவிந்தோன்னா டக்குன்னு நான் வேற யாரோ வெயிட் பண்ணி பாருங்க, நம்ம கோபி ப்ரோ. ஓகே, அதை நெக்ஸ்ட் டைக்காக போச்சு. பட் நெவர்தலெஸ் டிஓபி ஒர்க் நான் சொன்ன மாதிரி எக்ஸலண்டாக போச்சு. எஸ்பெஷலி கடைசியில் போக போக அந்த சர்ச்சில் அவங்க இருந்த ஷார்ட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவங்க போன 2 பேர் வந்தக்கப்புறம் அந்த கேமரா ஆங்கிள்ஸ் ஒரு மாதிரி மூவ் ஆனது, 2 பேர் சண்டை போடும்போது அதெல்லாம் அது டிவி உடைக்கும் போது பின்னாடி டிவியில் ஒருத்தர் இருந்தார். அது தெரிஞ்சு தான் வச்சுக்கலான்னு தெரியல, யாருக்கும் நம்ம அளவுக்கு கோவம் இருக்கு போல அவர் மேலே. ஸோ அது ஒன்று. அப்புறம் ஏதோ ஒருத்தர் அப்படியே கட்டுப்பாய் அப்படின்னு அப்படி அது பின்னாடி அது மாதிரி அந்த டொனாலிட்டி ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. விஷுவல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறக்கு. அண்ட் எவ்ரிவேர் எல்ஸ் as well உன்னை பார்க்க டிஓபி ஒர்க் இஸ் லுக்கிங் அப்சல்யூட்லி எக்ஸலண்ட். அண்ட் கட்டு யார் எடிட்டர் யார்? எடிட்டர் வந்துட்டு பார்த்தா எம்ஏ அவர்கள். ஐ டோன்ட் நோ, இது எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. வெரி வெல் ப்ரெசென்டட். ஒரு நல்ல அழகான டைட்டில் டீசர் தான் இத்தனைக்கு இது. ஸோ டைட்டில் டீசருக்கே வந்துட்டு ரொம்ப அழகாக கட் பண்ணி விஷுவல்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. மியூசிக் நல்லா இருந்துச்சு, வரசங்கர் வருது. அண்ட் இட்ஸ் ஸோ நைஸ் டு சி ரோஜா மேம் ஆன் ஸ்க்ரீன். நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இஃப் ஐம் நாட் ராங். ஆமாம், ரொம்ப நாள் மாதிரி தான் இருக்குது. ஸோ ரோஜா மேம், இட்ஸ் கிரேட் டு சி யூ பேக் மேம். எக்ஸப்ஷனல் பர்ஃபார்மர் அவங்க. ஸோ அவங்க ஒன்று, இன்னொரு பக்கம் சேத்தன் சரி, இவர் 2 பேரோட காம்பினேஷன் எப்படி இல்லை. ரோஜா மேம் ஹிட்லர் மாதிரி ஒரு டெரரான கேரக்டராக, அதே மாதிரி ஜெராக்ஸ் அடிக்கிற தம்பி. இந்த பக்கம் அலப்புற டேடி, ஸ்ட்ரிக்ட் மம்மி. நடுவில் சிக்கிட்டு இவர். ஓகே, அந்த அக்கா வேற நடுவில் சோகமான அக்கா, அவங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் நைஸ். ரிலேட்டபிளாக இருக்குது, கதை நல்லா ரிலேட்டபிளாக இருக்குது. பட் நம்ம பார்த்து பழகின கதைக்களமாக கூட இருக்கலாம். பட் நெவர்தலெஸ் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இட்ஸ் வெரி ப்ராமிசிங். தட்ஸ் வாட் ஐ வுட் லைக் டு சே. வெரி வெரி ப்ராமிசிங். அண்ட் பாரி அவர்கள் சொன்ன மாதிரி ஜமால் அப்படியே வேறு லுக்கு, மனுஷன் வேறு மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். நீங்கள் பாருங்கள், நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா திருப்பி ஏன் நான் பேசுகிறேன்னா, அந்த மாதிரி ஒரு நல்ல படம் நிறைய பேர் கண்ணிலே படாமல் போயிடுச்சு, நிறைய பேர் தெரியாமலே போயிடுச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் வைத்தறிச்சலாக இருக்குது. பேசிக்காக ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல படம் எடுத்த மனுஷன் அடுத்த படம் எடுக்கிறாருக்கும் போது அந்த படத்துலேயும் கொஞ்சம் நான் பர்சனலாக ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அதை செய்து பார்த்துட்டு give your love and support to this man அப்படின்னு சொல்லிக்கிறேன். because it's a very very potential talent. and ரம்யா அவர்கள் also is looking very promising இந்த படத்தில். அதில் நீட்டாக அழகாக நடிச்சிருப்பா அப்படி, பட் இதில் இன்னும் ப்ராமிசிங்காக தெரியுறாங்க. ஸோ ஐ திங்க் ஒரு சாலிடான ஒரு கேட் அண்ட் மவுஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆங்கிலோ இண்டியன் வேறு. ஸோ நடுவில் இந்த பகை அதெல்லாம் வந்து வெஸ்டிங்க டைப் பகை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாதிரி செவையாக இருக்கும். அண்டு ஆங்கிலோ இண்டியனும் கொஞ்சம் அரகலையாக பையன் அப்படிங்கிறத நம்ம டக்குன்னு அங்கே தான் போகும், ஆடுகளத்துக்கு தான் போகும். அங்கே ஒரு மாதிரி I'm not comparing, I'm just telling. டக்குன்னு ஆங்கிலோ இண்டியனா டக்குன்னு நம்ம தப்சி நமக்கு தான் போகும். இந்த பக்கம் தனுஷ் சொன்னேன். பட் அது ஃபுல்லாக மனுஷன் ராவடியாக இருப்பார். இதில் வந்துட்டு அப்படியே ஒரு இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வர பர்சன் என்ன பண்ணுறா அப்படிங்கிற பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன், ரகலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் கேஆஸ், ஃபுல் ட்ராமா, ஃபுல் ஆன் ஃபன் ஆகி கடைசியில் ஒரு வழியாக கல்யாணம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணி முடித்தோடனே படம் முடிஞ்சிச்சுன்னு உட்காரும்போது மறுபடியும் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். என்ன இது தனியாக இருக்கும்போது நடந்துச்சு, இது இப்போ ஒரே வீட்டில் நடக்க போகுதுங்கிற மாதிரி தான் நடக்கும். ஐ மீன் த ட்ராமா அண்ட் ஸ்டஃப். ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஹவ் தேல் எண்டிங்கிற மாதிரி அது வந்து ஒரு ஃபீல் குட் ஜாலியான ஒரு லவ் ட்ராமா அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தட்ஸ் வாட் ஐம் சீயிங் ஃப்ரம் திஸ். பட் நெவர்தலெஸ் இட்ஸ் கோயிங் வெரி வெரி ப்ராமிசிங். ரொம்ப அழகாக இருக்குது ப்ரெசன்டேஷனு. I'm looking forward to it. This is my reaction for Anbe Dayana official title teaser. உங்க தாட்ஸ் என்ன இருக்காங்க? நம்ம சேனல்ல சொல்லுங்க. வீடியோ முடிச்சு பார்த்து நன்றி குறிச்சிக்கலாம். சந்திக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.